மகா பெரியவா சரணம். காமகோட்டி ஒரிஜினல்ஸ் அதன் சார்பில் இந்த குரியக்கோ சுரங்காவின் அன்பான தாழ்வான மனம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இன்னைக்கு நான் பேச போகிறது, இந்த ஆத்மா பேச போகிறது ஒரு பைரவரை பற்றி, ஒரு நாயை பற்றி. 1927 வருஷம் ஒரு நாய் மடத்துக்கு வந்தது. என்ன தொழில் தெரியல, அதுவாக திடீர்னு அன்னிலேருந்து காவல் காக்க ஆரம்பிச்சுடுத்து. இப்போ பார்த்தாலும் இதை பார்த்து பெரியவா பிட்சை பண்ணதுக்கப்புறம் அந்த பிட்சை சாதம் போட ஆரம்பித்தார். அதுக்கு அது என்ன ஆச்சரியம்னாக்கா, அந்த பிட்சையை சாப்பிட்டதுக்கப்புறம் வேறு யார் எது கொடுத்தாலும் சாப்பிட்றதே கிடையாது. பெரியவா பிட்சை பண்ணுற வரைக்கும் அதுவும் சாப்பிட்றது இல்லை. அந்த மாதிரி தீவிர பக்தி ஆகிடுச்சு. பெரியவா எங்கே போனாலும் அந்த பல்லக்கிலேயே கூடயே போயிட்டு அடியிலேயே. யானையில் மேலே பல்லக்கு வச்சுருந்து போனால் கூட யானையை தூண் போல் கால் அதுக்கு நடுவில் போயிட்டு இருக்கும் மாதிரி. அப்புறம் பெரியவா பல்லக்கிலேருந்து இறங்கினப்புறம் பெரியவா இறங்குறதெல்லாம் பார்த்து தூரத்துலேருந்து உட்காந்துட்டு பெரியவாளை பார்த்துட்டுருக்கோம். இப்படியே இருந்த நாய். ஆச்சரியம்னா ஆச்சரியம். ஒரு தடவை அந்த நாய்க்கு ஏதோ வெறி பிடிச்சிருத்து அப்படின்னு சொல்லி தூரத்தில் 40 மைல் தள்ளி கொண்டு விட்டு வந்துட்டா. 10 வாழை வரத்துக்கு முன்னாடி அது முன்னாடி வந்துடுத்து. அப்போ தான் தெரிஞ்சது நாய்க்கு வெறி பிடிக்கல, பெரியவா மேலே பக்தியாக இருக்கு இப்படி சொல்லிட்டு. அந்த பைரவர் இறக்குற வரைக்கும் இதே தான் உண்ணாவிரதம் தான். பெரியவாளுடைய பக்தி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பெரியவா இதெல்லாம் முடிச்சு சமப்பரிகாரம் பண்ணுறதுக்காக பிக்ஷையை முடிச்சுட்டு போனோம்னா முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்பார்? நாய்க்கு சாதம் போட்டாச்சா? அதாவது அந்த உயிர் மேலே எவ்வளோ பக்தி, அதே மாதிரி அந்த உயிர், அதாவது ஜீவாத்மாவுக்கும் இந்த பரமாத்மா மேலே எவ்வளோ பெரிய பக்தி. இதெல்லாம் சொல்லி மாளாது, நேரில் அனுபவிச்சவளுக்கு தான் தெரியும். மகா பெரியவா சரணம்.